வீடு போங்குது, ஊரு துரத்திருச்சு. அட்லீஸ்ட் அந்த ஃபிகராவது ஓகே பண்ணுன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இனிமே நீ வாழணுமாடா? ஏண்டா நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் தானடா, அப்புறம் ஏன்டா வெந்து போன குண்டியில வேலை பாத்துறீங்க? அப்பா எடுத்துக்காத மச்சி, பொண்ணு பார்க்க போன இடத்துல இப்படி ஒருத்தன் அவமானப்பட்டதா நான் கேள்விப்பட்டதே இல்ல. சாதாரண அவமானம் இல்லடா, நாராசமான ஒரு ஃபிகர் நயன்தாரா ரேஞ்சுக்கு போய் நான் ஃபேமஸா இல்லங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆகணும், உடனே நான் ஃபேமஸ் ஆகணும். அட பண்ணாட பரதேசி, அதுக்கு தான் சொன்ன பிராண்ட மாத்தாதுன்னு. இப்ப பாத்தியா கண்ணா பண்ணு உளறிட்டு இருக்கான். நான் ஒண்ணு கண்ணா பின்னான்னு வளரலடா, கன்ஃபார்ம் பண்ணி வளர்றேன். ஒருவேளை நம்ம செத்தா கூட நம்மள பத்தி கூகுள்ல 4 பேஜ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும். டிவிலயும் பேப்பர்லயும் எவன் நியூஸையும் நாம படிக்க கூடாது, நாமளே நியூஸ் ஆகி ஃபேமஸ் ஆயிடும். எப்படி நம்ம நியூஸ்ல வந்து ஃபேமஸ் ஆக முடியும்? கஷ்டப்பட்டாக முடியும். இந்த காலத்துல கஷ்டப்பட்டா மேலோகத்துக்கு என்ன போல மேல எல்லாம் வர முடியாது. அதுக்கு தாண்டா இந்த அறிவை கொடுத்திருக்கான். இத கரெக்டா யூஸ் பண்ண உலகமே நம்ம கையில. ஐயோ அம்மா, இவன் கூட இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். நேரத்துக்கு வீட்டுக்கு போனா எங்க அம்மா சோறு போடுவாங்க. ஏய், ஃபேமஸ் ஆவறது சரக்கு அடிச்சு கொத்து விடுற மாதிரி இல்ல. ஏன்டா இல்ல? பார்த்தல, அந்த சின்ன பாட்டிலே இவ்வளவு பெரிய தண்ணி அதிர வைக்க முடியும்னா 6 அடி இருக்கிற எண்ணால இந்த நாட்டையே அதிர வைக்க முடியாது. என்னது சித்தப்பா காலங்கத்தாலே எந்திரிச்சிட்டாரா? என்னது சின்னையா குளிச்சிட்டாரா? ஐயோ, பூஜை பண்றாரா? என்னது இது? காலங்காத்தால இவங்களெல்லாம் கும்பிடுறீங்க? நமக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா சாமியை கும்பிடணும், நாம ஏதாவது ஆகணும்னா இவங்கள தானே கும்பிடணும். அம்மோய், இப்ப அவ்வளவு அர்ஜென்ட்டா நீங்க என்ன ஆக போறீங்கன்னு சொல்லுங்க. இன்னொரு 20 வருஷம் வாழலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி ஷாக் கொடுத்து கொன்னுடாத. நான் செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நீ மண்டைய போடுவ. எப்படியும் மீடியாக்காரங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரதான் போறாங்க. அப்ப அவங்க கிட்ட நீ பாட்டின்னு சொல்ல மாட்டேன். பாட்டின்னு சொல்லாத, பேத்தின்னு சொல்லு. கிறுக்கு பயன். கிறுக்கு எனக்கு இல்ல, ஊர்ல இருக்கிறவங்கள கிறுக்கனாக்க போறேன். ஏய், ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. ராஜா ஏய், கொஞ்சம் அங்க பாரு, மச்சி வந்ததோ லைஃப் வந்துருச்சு. வாச்சலாம் வந்து உட்காரு. கையில என்னடா? அப்பள மச்சி, ஆனா இதோட, தரமாட்டேன். நீ எனக்கு ஏத்துன்னு. பத்தாது. நீ என்னடா இவனுங்க கூட சீட் ஆடாம மொபைல்ல சீட் ஆடிட்டு இருக்க? அது ஓல்டு கேம்டா, இது நியூ. கஞ்ச பயலுக்கு அப்பதானே காசு ஏண்டா போகாது. மாப்ள, இன்னில இருந்து ஃபேமஸ் ஆக போறேன்னு சபதம்லாம் விட்டியே. சரக்கு அடிச்சா சபதம் போடணும், மப்பு போனோம்னா மறந்துடணும். நைட் அடிச்ச பிராண்டே ஞாபகத்துல இல்ல, அப்புறம் எப்படி இது ஞாபகத்துக்கு இருக்கும்? கொஞ்சம் காட்டு. இது போங்கு 12 ஜோக்கர் என்னடா, ஒன் கார்டா எனக்கு தடம் போடு. இற கழிச்சு போடுறேன்டா. 1 2 3 4 1 2 3 4 1 2 3. என்னடா இதெல்லாம்? எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, நம்ம மினிஸ்டர் மீட்டிங் போட்டிருக்காரு. ஆளுக்கு 500 ரூபாய் குவார்டர் பிரியாணி. சங்கரா, உடனே நீ ஒண்ணு செய். நீ முதல்ல அவனுகிட்ட போய் 4 பீர் சில்லுன்னு வாங்கிட்டு வா. பிரியாணி நாம கரெக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த நாடு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு தலைவர் தான் காரணம். இன்னைக்கு இந்த நாடு முன்னேறி இருக்குன்னா அதுக்கும் தலைவர் தான் காரணம். அடிமைகளா இருந்த விவசாயிகளை இன்னைக்கு அரசர்களாக்கி இருக்கோம். அனாதைகளா இருந்த தொழில்துறைக்கு அட்ரஸ் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்கலன்னா அதுக்கு காரணம் அரசாங்கம். ஒரு நல்ல அரசாட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க மீண்டும் உங்ககிட்ட வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ராவ் பகலா பார்க்காம உழைக்கிறதுனாலதான். ஏய், ஏடா கிளம்புறீங்க? வேலையை பார்த்துட்டு கம்முன்னு போறே. என்னடா இவன்? கொஞ்சம் கால மிரிக்காதன்னு சொன்னதுக்கு வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றான். அவன் சொல்றது பொய்யன்னு தெரிஞ்சு மானங்கட்ட மக்கள் எப்படி கை தட்டுறாங்க பாரு. இதெல்லாம் எப்படி விட்டா பத்தாது. குனிஞ்சு ஒரு கல் எதுக்கு மாம்சே? சொல்ற முதல்ல கல் டேய். இந்தா. சின்ன கல் இல்லடா, பெரிய கல்லு. நீ கேட்ட சைஸ் தானே? மூலக்காரன நீதான்டா மச்சி. இப்ப பாரு. ஏ பருப்பு நெருப்புடா. டேய் மச்சி, ஆகாஷ் மினிஸ்டரோட மண்டைய உடைச்சிட்டான்டா. ஏய், அவனுக்கு புரியணும். கதவாடிட்டாங்க. அரசே விடாதீங்க. வாங்க. ஏன் உள்ள ரைட்? புடிங்க. ஃபைட்டிங் கேமரா தானே? கரெக்ட்டா தெரியுதுனா? ரைட்ல புடி. அந்த கணேஷ், ஏய் சங்கரா, வாங்கடா குரூப் போட்டோ எடுக்கலாம். ஒண்ணும் இல்ல சார், சின்ன காயம்தான். டாக்டர், சின்ன காயமோ பெரிய காயமோ பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். மெமரி லாஸ், கோமா அந்த மாதிரி எதுவும் ஆயிடாதே? டோன்ட் வரி சார், இந்த மருந்தை கம்ப்ளீட்டா சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். யார் அவன்? எதிரணிக்காரனா நம்ம அணிக்காரனா? யாருன்னு சொல்லு. அவ எந்த அணியில சேர்ந்தவ இல்லனே.
அப்படின்னா எந்த கட்சிக்காரன்னு சொல்லு. ஒரு கட்சியில இது வரைக்கும் அவன் சேரவே இல்லண்ணே. அப்போ என்ன அடிக்கிறதுக்காக யாராவது பணம் கொடுத்தாங்களா? அவனுக்கு பணம் எல்லாம் கொடுத்து யாரும் அனுப்பல. அவன் ஏதோனா அதானே ஏதோ என்னன்னு சொல்லி தொலை. அவன் பேப்பர்ல பேர் வர்றதுக்காக அடிச்சிருக்கானே. பேப்பர்ல பேர் வர்றதுக்காக என்ன அடிச்சானா? பேப்பர்ல பேர் வரணுங்கிறதுக்காக என்ன மாதிரி ஒரு மந்திரி அடிச்சிருக்கானா? வண்டி ஆடுறா. அவனை எனக்கு ஒரு வழி வாங்கண்ணே. எங்கடா 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 அவன்? அதோ நான் என்கவுண்டர் பண்ணதா கேஸ மாத்திக்கிறேன். நீங்க போட்டு தள்ளுங்க சார். ஹலோ அம்மாடி. உடம்புல எங்க புல்லட் பட்டாலும் தப்பிக்க வாய்ப்பு, ஆனா இங்க பட்டா கன்ஃபார்ம் சுடுங்க. சீக்கிரம் சுடுங்க. என்னடா பயங்கிறது உனக்கு இல்லையா? யாகராதிலே அந்த வார்த்தை. ஏய் அவனை வெளியே விட தொடங்கடா. உட்காருங்க சார். இன்ஸ்பெக்டர் ஜலாம் பஞ்ச் சூப்பர். விக மட்டும் மாத்திருக்கலாம். சொல்லுங்க சார். இத பார்த்தல ஏன்டா அப்படி பண்ண? லட்சியம் ஒத்த வரியில சொல்றேன். பேப்பர்ல பேர் வரணும், ஃபேமஸ் ஆகணும். பேப்பர்ல பேர் வரணுங்கிறதுக்காக ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள பாக்குறியா? கொல்லணும்னு தோணிந்தா எதுக்கு கள்ளத்துக்கு அடிக்கிறேன்? ஒரு பாம்பெல்ல போட்டிருப்பேன். பாக்ஸர் செல்ல ரிலாக்ஸ் சார். ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பரதேசி கள்ளத்துக்கு அடிச்சா நான் ஃபேமஸ் ஆக முடியாதுல்ல. உங்களை அடிச்சதுனால தானே மீடியா வந்து நிக்குது. ஏய் ஒரு மினிஸ்டரா இருக்கல நான் நினைச்சேனா உன்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என் மேல உங்க மூச்சு காத்து பட்டா கூட மக்கள் பொங்கி எழுந்துருவாங்க. அப்போ ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? உன் உயிர் போனாலும் பரவாயில்லையா? பாக்ஸர் செல்லம் கேட்ச். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. அதுக்கான பதில் தான் இது. உனக்கு ஃபயர் பண்ண தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி கரெக்டா சுட்டுன? ஃபர்ஸ்ட் டைமா? உண்மையிலே பெரிய வீரடாவன். டேய் உன்னை பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன். என் ஆளு கூட சேர்ந்து வேலை செய்யா? உன் கூட வேலை செய்யறேன். அண்ணே உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கட்டு போச்சா? இவனை போய் வேலை சேர்க்கறேன்னு சொல்றீங்க? இல்லடா தெளிவா இருக்கிறதுனால தான் சொல்றேன். இன்னொரு தடவை யோசிங்கண்ணே. 10 தடவை யோசிக்கிறதுக்கு அவர் உன்ன மாதிரி முட்டாக்கோ இல்ல மந்திரிடா. சரி சம்பளம் எவ்வளவு? ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்த்து டேக் ஹோம் 4 லட்சம். டேய் 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் 1 லட்சம் தாண்டல. வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்கு? சாலரிங்கிறது டேலண்ட்டுக்கு தான், எக்ஸ்பீரியன்ஸுக்கு இல்ல. இவனை போட்டு வருவார்னு பார்த்தா கூட்டு வராரு. டேய் மாமா, நீ ஒரே கல்லுல கபாலி படத்தோட பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டடா. இந்த பாரு, ஆகாஷ் அடிச்சா மந்திரிக்கு ஆப்பு. சூப்பரா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த பேப்பர் கட்டிங் எடுத்து பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு ஊர்ல இருக்கிற ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ஓட்டுங்க. முக்கியமா அந்த பொண்ணு விட்டு முன்னாடி மறந்துடாதீங்க. ஓகே. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லாம ஃளைட்லயே ஓட்டிர மச்சி. சூப்பர் மச்சி. உலக ஃபேமஸ் ஆக போற. என்னடா இதெல்லாம்? நியூஸ்ல வரணும்னா நியூசன்ஸ் பண்ணி தானே ஆகணும். எதுக்குடா இதெல்லாம்? ஸ்டோரி இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. கிளைமாக்ஸ்ல எல்லாம் புரிஞ்சிடும். வாங்கடா. டேய் என்னவோ தெரியல, இந்த வாரம் பூரா எல்லாம் குட் நியூஸ் தான். என்னடா இது? சென்ட்ரல் மினிஸ்டரோட பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் சொல்லி தான் என்ன இங்க தண்ணி அடிக்க கூப்பிட்டீங்க. அப்புறம் ஏன் நீங்க டல்லா இருக்கீங்க? அந்த சம்பந்தம் அமைஞ்சதுல உண்மையில எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா பொண்ணு கனடால இருந்து திரும்ப வர, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு ஸ்டேட்டோட ஹோம் மினிஸ்டர் பேசுற பேச்சானா இதெல்லாம்? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே சந்திரு. என் தொகுதியில் இருக்கிற நாராயணனுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி தான் சொல்றேன். இந்த சமயத்துல அவனுங்க ஏதாவது கலாட்டா பண்ணி அந்த விஷயம் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு தெரிஞ்சா இந்த சம்பந்தத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு யோசிக்கிறேன். காவல்துறையே உங்க கையில தானே இருக்கு. மொத்த போலீஸ் படையை அனுப்பி பாப்பாவை கூட்டிட்டு வர சொல்லுங்கண்ணே. என் பவரை வச்சு என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அது எனக்கு தான்டா பெரிய அவமானம். புரியல? நான் அப்படி செஞ்சேன்னு வையேன், என்ன கிழக்க எதிர்கட்சிக்கு நானே வேட்டையாவது கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்படின்னா ஒரு வேலை செய்வோம். உனக்கு ஆகாஷ பத்தி சொன்ன ஞாபகம் இருக்கா? அவன் அனுப்பும். ஒருத்தனையா? அவன் ஒருத்தன் தானே. 1000 பேரா இருந்தாலும் சரி, அவன் ஒத்தையால நின்று உங்க பண்ண கூட்டு வந்துருவான். என்னதான் இருந்தாலும் ஒருத்தரை மட்டும் அனுப்புறதுன்னா கொஞ்சம் ரிஸ்கா தான் தெரியுது.
10 பேரை பார்த்த உன்னை பயந்து ஓடுற பரம்பரை இல்லைன்னவன் சிங்கனே. அவனை பார்த்து ஊரே ஓடும். அதுவும் இல்லாம அவன் நம்ம பையன், அவனால எந்த பிரச்சனையும் வராது. சரி, சொல்றா. டேய் மாமா, காலங்காத்தால எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மணி எங்க தாண்டா போன? ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன்டா. என்னது ஏர்போர்ட்டுக்கா? எங்களெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் தனியா பேங்காக் போறியா? உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவேனடா. நான் வந்தது உன் வருங்கால அண்ணி என் லவரை பிக்கப் பண்றதுக்காக. யார் மச்சான் அந்த பொண்ணு? நம்ம ஹோம் மினிஸ்டரோட பொண்ணுடா. ஹோம் மினிஸ்டரோட பொண்ணா? டேய் ராஜேஷ், ஹோம் மினிஸ்டரோட பொண்ணுடா. என்னது? டேய் ஹோம் மினிஸ்டர் பொண்ணெல்லாம் வேணாம்டா, என்கவுண்டர் பண்ணி கொன்னுறானுங்க, வந்துரு. காதல் சக்சஸ் ஆகிறதுக்காக உயிர் போதுன்னா அது எனக்கு மை. ஐஸ்வர்யா ராயும் அன்சிகாவையும் சமந்தாவையும் ஒன்னா சேர்ந்து பெசஞ்சு செஞ்ச மாதிரி இருக்கா. ஆ? அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கிற ஒரு பொண்ணு உன்னை ஓகே பண்ணணும்னு நினைக்கிறியா? என்னெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காதுடா, பார்க்க தான் பிடிக்கும். பாக்க வந்துச்சுன்னா அது காஜியாச்சே. சரி சரி, உருப்படாதவங்க கூட எல்லாம் பேசுறதுல போன வை. இரா நான் சொல்றேன். வாடி மிதிச்சிடு. Oh no. ஏய் மிஸ்டர், என்னது கையெடு. முதல்ல நீங்க கால் எடுங்க. 5 கிராம் இருக்கிற இந்த ரோஸ 50 கிலோ இருக்கிற இந்த ரோஸ் மிதிச்சா என்ன ஆகும்னு யோசிங்க. டயலாக் நல்லதா இருக்கு. என்ன இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு பாக்குறியா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம்னு வந்தேன். வெல்கம் டு இந்தியா, ஆகாஷ். ஓ, டாடி ஏற்கனவே சொன்னாரு. By the way, I'm ஸ்ரத்தா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவீங்க. தலை டோனியை பிடிக்கும், தலைவர் மேல பைத்தியம். amazing. என்ன பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு காரணம் உங்க அப்பா தான். ஆகாஷ், பயப்படாதீங்க. பசங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கானுங்க. நான் போய் மொய் எழுதிட்டு வந்துடுறேன். ஓகே? அவளை பிடிச்சி பீஸ் பீஸா வெட்டி அவ அப்பனுக்கு பார்சல் பண்ணுங்கடா.
என்னடா மொட்டை எந்த ஊர்ல பயனிலண்ணா. அப்படியா அரோஹரா. பஞ்சாமிர்த தலை. இனிமே அந்த ஃபேமிலியை டச் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல என்ன கொல்லணும். ஆனா நான் 10,000 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தொட்டா தூக்கிடுவேன். சொல்லி வை. இதுக்குதான் நான் முதலே சொன்னேன் தனியா போவாதன்னு. இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தல. எங்க சார் கரெக்டா தான் சொன்னாரு. நான் தனியா போனதுனால தான் உங்க பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வந்திருக்கா. அதே நீங்க 100 பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா அவன் காப்பாத்துவான்னு இவன் காப்பாத்துவான்னு அவனும் கன்ஃபியூஷன்லயே கோட்டை விட்டுருப்பாங்க. இந்நேரம் அவனுங்க கிட்ட உங்க பொண்ணு மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டிருப்பாங்க. இருந்தாலும் இவ்வளவு ஜாக்கிரதையா பிளான் பண்ணியும் அவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். நீயே பிளான் பண்ணிட்டு நீயே இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? என் பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? உங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படி செஞ்சேன். எப்போ வந்து அட்டாக் பண்ணுவான்னு நாம பயந்துட்டு இருக்க கூடாது சார். இனி அட்டாக் பண்ண நினைச்சாலே உயிர் போயிடுங்கிற பயம் அவனுக்குள்ள இருக்கணும். அதனாலதான் அவன் கோட்டைக்குள்ளேயே போய் அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டான். நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா எங்க சாருக்கு போனை போடுங்க. கரெக்ட்னு பட்டுச்சுன்னா உள்ள போய் 2 பெக்க போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிஎம் சார் லைன்ல இருக்காரு. சார் கண்டிப்பா சார், நான் டிஜிபியை கூப்பிட்டு பேசிடுறேன். அவரெல்லாம் பார்த்துப்பாரு சார். பாப்பா வந்துட்டா சார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு வந்துடுவோம் சார். சரி சார். ஹேமந்த் சார், உடனே இந்த டிஜிபிக்கு ஃபோன் பண்ணி எஸ்பி மகேஷை மாத்த சார். ஓகே சார். என்னம்மா இதெல்லாம்? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ரொட்டி பண்ணையும் தான் சாப்பிடணுமா? இந்த பூரி பொங்கல்னு சாப்பிட வேண்டியதானே? அது என்னமோ கிராஷ் டயட்டா. என்னோடது கிராஷ் டயட் தான். ஆனா சித்தப்பா ஏன் கம்ப்ளீட் டயட்ல இருக்காரு? டயட்டிங் இல்லம்மா, ஃபைட்டிங். இத்தனை நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு வந்திருக்க. அண்ணன் இப்போவாது என்கிட்ட பேசலாம்ல. பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. என்னப்பா அது சின்ன குழந்தைங்க மாதிரி? சித்தப்பாவோட இன்னுமா சண்டை முடியல? இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்த சொல்லு, நான் பேசுறேன். அது பைத்தியக்காரத்தனம் இல்லைன்னு, பேஷன், இஷ்டம், உயிர். என் ஆசை தூய்மையான தாய்ப்பால் மாதிரி, கலப்படமே இல்லை. தமிழ் சினிமா உலகத்தை இனிமேல் என் நடிப்பால தான் காப்பாற்ற முடியும். வேலைக்காரி அதிர்ச்சியானதை பார்த்தல. நீங்க சொன்னது கரெக்ட்னே. நாளைக்கு ரசிகர்களும் இப்படிதான் அதிர்ச்சி ஆவாங்க. என் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. உண்மைதான் மாமா. உங்க முன்னாடிதான் கொஞ்சம் வெக்கப்படுறாரே தவிர இவருக்குள்ள சூப்பர் ஸ்டாரே ஒளிஞ்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் என்னதான் பாவம் பண்ணாரு? ஆமா பெரியப்பா, கொஞ்சம் தாடிய வளர்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கபாலி மாதிரியே இருப்பாரு. ப்ளீஸ் அப்பா வச்சு ஒரு படம் எடுங்க பெரியப்பா. பார்த்தல்லம்மா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கரியாக்குறதுக்கு ஃபேமிலி மொத்தத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். அவங்கள பிரெயின் வாஷ்லாம் பண்ணலனே. என் திறமை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஹீரோ ஆனா உங்களுக்கு தானே லாபம். போன எலெக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் பக்கத்துல இருந்ததுனால தான் உங்களால ஜெயிக்க முடிஞ்சது. நான் சூப்பர் ஸ்டார் ஆனா உங்க பக்கத்திலேயே நிப்பேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க சினிமாக்காரனால தான் முடியும். என்ன மாதிரி. இத பாருமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வெயி நேரா புத்தூருக்கு அனுப்பிடுவோம். என்ன சொன்னீங்க? எனக்கும் கை இருக்கு, மறந்துடாதீங்க. ஏய் டச் அப் சார், என் பிரேக்ஃபாஸ்ட கேரவனுக்கு அனுப்பு. சரிங்க சார். இவ எப்ப முதல்ல இவர் கட்சியை கலக்கணும்.
நாளைக்கு நான் சூப்பர் ஸ்டார் ஆனா என் முன்னாடி கை கட்டி நிப்பேல்ல, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். அப்புறம் டாட் ஆகாஷ் எங்க? ஆகாஷா? அவன் நம்ம ஸ்டாஃப் இல்லம்மா, சந்திரு அங்கிள் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கான். வாட்? ஆகாஷ் அப்ப நம்ம கிட்ட வேலை செய்யலையா? நீங்க ஏன் இன்னும் சிஎம் ஆகலன்ற காரணம் எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. நீங்க பழத்தை தூக்கி போட்டுட்டு தோலை மட்டும் கையில வச்சிருக்கீங்க. என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. உங்களெல்லாம் யார்தான் மினிஸ்டர் ஆக்குனாங்களோ, நம்ம கிட்ட வேலை செய்யற ஆளுங்க எல்லாருமே நம்மளை விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட 100 பேருக்கு மேல இருக்காங்கம்மா. பண்ணிங்க கூட கூட்டமா தான் இருக்கும்பா. நமக்கு தேவையானவங்க கன்ஸ வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி நிக்கிறவங்க இல்ல, தில்லா நம்ம முன்னாடி நிக்கிறவங்க தான் வேணும். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆமையா, இப்ப என் ரூட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் இல்ல, ஏன் ஆகாஷ். இப்ப அவன் என் ரைட் ஹேண்ட் மட்டும் இல்ல, லெஃப்ட் ஹேண்டும். ஹலோ. ஏன்பா? யாருப்பா? நான் தான்ப்பா, ஹோம் மினிஸ்டர் நாகப்பா. சார் குட் மார்னிங். எங்க இருக்கேன்னு சொல்லு. சார் அசம்பிளி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ, அவன் இருக்கானோ? அப்போ அப்புறமா ஃபோன் பண்றேன். பரவாயில்ல சார், போன்ல பிஸியா இருக்காரு, சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா, நீயே என்கிட்ட வந்து வேலை செய்றியா? என்ன சார் காலங்காத்தால ஜோக் அடிக்கிறீங்க? ஜோக் இல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். சார் உன்னால அவங்கிட்ட இருந்து என்கிட்ட வர முடியுமான்னு கேக்குறேன். அது என் சார் எனக்கு இங்க மாசம் 8 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு. நான் அதுக்கு டபுள் தரேன். எப்போ வந்து ஜாயின் பண்ணேன்னு சொல்லுங்க சார். இப்ப வந்தா கூட ஓகே. ஆன் தி வே சார். பாய் சார். ஏன்பா, என்னாச்சு? பக்காவான ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதான் கழனி. என்ன இப்படி நடு ரோட்ல விட்டு போறியடா? எனக்கு டிரைவிங் கூட தெரியாது. டேய், நான் ஆட்டோல போக மாட்டேன். ஆட்டோ எனக்கு, உங்களுக்கு இல்ல. அந்த புறம்போக்கு என்ன நடு ரோட்ல விட்டு போயிட்டான்டா. ப்ரொமோஷன் கிடைச்சோன்னா விட்டு போயிட்டான். ப்ரமோஷனுக்காக என்ன மாதிரி ஒரு மினிஸ்டர் நடு ரோட்ல விட்டு போயிடுவானா? என் உப்பத்தின்னு இருக்கானா? அவனுக்கு என்ன நீதி தர்மம் நியாயம் எல்லாம் தெரியாம போச்சு. அத பத்தி எல்லாம் நீங்க பேசும்போது செம காமெடியா இருக்குண்ணே. அப்புறம் என்னண்ணே, கூட்டத்துல இருந்து கல்ல தூக்கி எரிஞ்சு உங்க மண்டையை உடைச்சவன உங்க தலைமையில தூக்கி வச்சுட்டீங்க. போதா குறைக்கு அவனை பார்த்தா என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்குதான் சேர்த்து வச்சு செஞ்சுட்டு போயிட்டான். விட மாட்டேன்டா. ஹோம் மினிஸ்டர் மேட்டர்ல சிஎம் கிட்ட சொல்லி அவனுக்கு நான் அடிக்கிறேன்டா.